வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஐயாச்சாமி பேசுகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன். அப்புறம் குரூப் 1க்காண்டி ஸ்பெஷலாக கரண்ட் அஃபேர்ஸும் கம்பைல் பண்ணி போட்டிருக்கிறேன். டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதாவது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, எக்ஸாம் ஹாலில் நம்ம 3 ஹவரில் நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் சக்ஸஸ் இருக்கும். அப்படிங்களா? ஸோ அதனால் 3 ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 3 ஹவர்ஸில் நீங்கள் என்னென்ன தப்புலாம் பண்ணுறீங்க, அதை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் அவங்களோட சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நெகட்டிவ் மார்க் கிடையவே கிடையாது. சரிங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கட்டும், சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ள வரவங்க இருக்கட்டும், நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு நினச்சிக்கிட்டு இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சில கொஷின்ஸ் அட்டன் பண்ணாமலே விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ 200 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த விஷயம் கட் ஆஃப். கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாததான் இருக்குது. அது ப்ரிடிக்ட்டும் பண்ண முடியாது. அது கொஷின் பேப்பரை பொறுத்து கட் ஆஃப் கூடும் குறையும். அது ரெண்டாவது பட்சம். இருந்தாலும் நான் லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் என்ன விஷயம் தெரியுதுன்னா, யாரெல்லாம் 120+, அதாவது 200 கொஷினுக்கு 120 கொஷினுக்கு மேலே சரியாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாம் மெயின்ஸுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நோக்கம் ஒரு 130 கொஷினுக்கு அதிகமாக சரியாக விடையளிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். ஓகே. ஸோ 130 கொஷின் நம்ம கரெக்டாக வாங்கணும் அப்படிங்கிறதான் இந்த இதில் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு எல்லா அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன், டிஎன்பிசி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், விஓவாக இருக்கட்டும், இந்த எல்லா கொள்குறி வகை தேர்வுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும். ஸோ அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் நான் பொதுவாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சரிங்களா? என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு எப்போதுமே அன்னைக்கு எக்ஸாம் ஹாலை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் பிஃபோர் நீங்கள் சென்டருக்கு ரீச் ஆகிடுங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 10 o'clockனா 10 o'clock போகும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸாமில் சென்டர் கால் பார்க்கணும், உங்களுக்கு என்ன பிளேஸ்ன்னு சர்ச் பண்ணணும், இதுக்கே டைம் ஆகிடும். ஸோ கடைசி நேரத்தில் நீங்கள் போகும்போது என்ன அப்படின்னா ஒரு பரபரப்பு பதட்டம் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏர்லியராகவே நீங்கள் போயிருங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நிறையா பேர் நம்ம பண்ணுற தவறு. நம்ம ப்ரிப்பேர் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போதே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஷின் நம்ம நினச்ச மாதிரியே இருக்கணும், இல்லை நம்ம படித்த கொஷின்ஸ்லாம் வரணும் அப்படின்ட்டு. இதை தயவுசெய்து இந்த எண்ணத்தோடு போகாதீங்க. ஓப்பன் மைண்டோட எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் படித்த கொஷின்லாம் வரணும்னு நினச்சிருக்கும் போது நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்குவீங்க. வாங்கிட்டு ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணும்போது என்னென்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு கொஷின் நினச்ச மாதிரி கொஷின் பேப்பர் இல்லை அப்படிங்கும்போது என்னென்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு நர்வஸ்னஸ்ஸு, ஒரு நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டடாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. கொஷின் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு போகாதீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போங்க. அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி கொஷின் இருக்குன்னு நினச்சி போகாதீங்க. சரிங்களா? அடுத்து அதிகமான தவறு என்னென்னா இந்த கொஷினை ரொம்ப தெளிவாக ரீட் பண்ணாததுனால தான் நம்ம எப்போதுமே நம்ம எடுக்கக்கூடிய நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு 5லேருந்து 10 கொஷின் என்னென்னா நம்ம சில்லி மிஸ்டேக் பண்ணுறோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி கொஷினை ரொம்ப தெளிவாக ரீட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணலாம், இல்லை விட்டுடலாம். சரிங்களா? இதுதான் நான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி. அடுத்து இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன தவறு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு 4 விஷயமா சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படிங்கும்போது என்னென்னா கொஷின் பேப்பர் ஒழுங்காக ரீட் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? இந்த ஒழுங்காக ரீட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கொஷினை நம்ம தவறாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு தவறான விடையை நம்ம அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 தான் ரொம்ப முக்கியமானது இதிலே. சரிங்களா? இதை நான் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப தெளிவாக விளக்குறேன். ஒவ்வொரு கொஷினோட எக்ஸாம்பிளோட வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இன் ஆன்சர். இது நீங்கன்னு இல்லை, நான் இல்லை, எல்லாருமே இந்த இடத்துல இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஷினை ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சரின்னு தோணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆகும்போது ஒரு ஆப்ஷன் சரின்னு தோணும். பட் ஓகே, அது சரியாக இருக்கோ தவறோ, பட் ரெண்டாவது ட்ரிப் அந்த கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா இன்னொரு ஆப்ஷன் சரியாக இருக்க மாதிரி தோணும். அப்படிங்கும்போது நீங்கள் சில பேர் என்னென்னா ரெண்டாவது இது பண்ணுறதை நீங்கள் சூஸ் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு சப்ஜெக்டை பற்றி ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் செகண்ட் திங்க் அனலைஸ் பண்ண ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா
நீங்கள் ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஷன் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சோ அதே சூஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 90% வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுற ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்குது சரிங்களா. இது நான் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்க என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கோ ஃபஸ்ட்டு இதே நீங்கள் டிக் பண்ணிடுங்க சரிங்களா. கன்ஃபியூஷனுக்கு போகாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் வந்து மிஸ்டேக் பண்ணுறது, இது பெரிய பிளண்டர் மிஸ்டேக். நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் சரிங்களா. முதல் விஷயம் என்னென்னா வந்து இப்போ வந்து சில பேர் வந்து 200 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு பண்ணுவாங்க, இல்லை ஒவ்வொரு கொஸ்டினாக போவாங்க. அது முக்கியம் கிடையாது சரிங்களா. நீங்கள் டிக் பண்ணுற நீங்கள் மார்க் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணிடுறீங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் வந்து சாரி கொஷினில் 51வது கொஷினுக்கு வந்து ஏ கரெக்ட் ஆன்சரு. பட் ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் 51ல் வந்து குறிக்கிறதுக்கு பதிலாக இங்கே தவறுதலாக 52ல் ஏஐ குறிச்சிடுறீங்க சரிங்களா. அதே மாதிரி 53வது இதில் 52வதுக்கான ஆன்சரை குறிச்சிருங்க. இப்படி போகும்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா கொஷினுமே தவறாததற்கான வாய்ப்பு. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா இங்கே நான் சரியாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நினைத்து வைப்பீங்க. ஆனால் இங்கே இதில் தவறு பண்ணியிருப்பீங்களா, கடைசி வரைக்கும் நம்மளால் கண்டே பிடிக்க முடியல. நிறைய பேர் பண்ணிருக்காங்க. சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க கடைசி தான், இன்னும் சில பேர் 5 கொஸ்டினில் கண்டுபிடிச்சிருக்காங்க, சில பேர் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த தவறை வந்து தவிர்த்துருங்க. இதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா வந்து ஒவ்வொரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றா நம்ம இங்கே வந்து 51னா இங்கேயும் 51ல் குறிக்கிறீங்களான்னு ஒவ்வொரு டைமும் நீங்கள் செக் பண்ணிங்க. அது மாதிரி 52னா இங்கே 52வா அப்படிங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுதான் கரெக்டான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த பென்சில் போடுறது இதை அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா. நீங்கள் ஓஎம்ஆரில் வந்து எப்போ பிளேட் போடுறது ஒயிட்னர் போடுறதுலாம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஆன்சரை எடுத்துக்கிடாது. இப்படி ஷேர் பண்ணிங்கன்னா இது எடுத்துக்கிடாது. ஓஎம்ஆர் எப்படி ஒர்க் பண்ணுன்னா எம்ஐசிஆர் சரிங்களா. மேக்னெட் ஆப்டிக்கல் ரெகாக்னிஷன் அப்படிங்கிறதுல இது பண்ணுது. அது எப்படின்னா சென்சார் தான் சரிங்களா. அதனால் வந்து அதை நீங்கள் கை வச்சிட்டிங்கனாலே முடிஞ்சது. பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் பின்னு அடிச்சுட்டு தவறுன்னு தெரிஞ்சிருது, சி தான் கரெக்ட் ஆன்சர்னா அந்த சி ஆன்சரை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். இப்படிங்கும்போது உங்கள் ஆன்சரை வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 50% இருக்குது. இதை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஏன்னா அது வந்து சென்சார் பேஸாக வச்சு செயல்படுறதுனால. ஸோ இந்த விஷயம் இதிலலாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய சரியான இதிலிருந்து கூடுதலாக 10 கொஷின் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோன்னு நம்ம சொல்லுவோம், ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் வந்து தவறுதலாக பண்ணிட்டேன், சில்லி மிஸ்டேக் போயிடுச்சு, கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் எக்ஸ்ட்ரா 10 கொஷின் எடுக்க முடியும், கிளியர் பண்ண முடியும். அப்படிங்கிறத என்னுடைய விஷயம். அடுத்து நான் கொஷின் கேட்குறத வச்சு நீங்கள் எங்கே தவறு பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன், எப்படி நான் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கிள் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரிலேட் ஆகுது அப்படின்னு கேட்டுருங்க சரிங்களா. விச் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் சரிங்களா. நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா டேரெக்டாக இதுன்னு சூஸ் பண்ணிடலாம். இல்லை ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 350 என்னதுன்னா இதை வந்து 350 என்னதுன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர், அதாவது பிரசிடென்ட் ரூல் சரிங்களா. ஸோ இது ஆன்சராக வர முடியாது எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஸோ அப்போ இது தப்பு. இப்போ அடுத்து பார்க்கும்போது 370 இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கும்போது. ஸோ ஜம்மு காஷ்மீர் 370 இதுக்கு சரியான விடை இது கிடையாது சரிங்களா. ஸோ இதுவும் தப்பு. இப்போ அடுத்து பார்க்கும்போதுன்னா 243 இது பஞ்சாயத்து ராஜ், இதுவும் சரியான விடை கிடையாது சரிங்க இல்லையா. இப்படி இதில் வந்து ஒரு கொஷினுக்கு எதெல்லாம் ஆன்சராக வர முடியாதோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிகிட்டே வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிகிட்டே வந்துட்டு மீதி இருக்கிற ஆன்சரை வந்து சரின்னு சூஸ் பண்ணுறேன் இல்லையா. இது வந்து ஒரு மெத்தட். இதுக்கு பேர் என்ன, எலிமினேஷன் மெத்தட் சரிங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் டேரெக்டாக தெரியல அப்படின்னா வந்து அதுக்கு எதெல்லாம் ஆன்சராக வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒவ்வொன்றா எலிமினேட் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய சரியான ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் கரெக்ட் சரிங்களா. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின் நிறையா இருக்குது, குரூப் 1ல் அதிகமாக இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் நம்ம தவறு பண்ணுறோம்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா. பட் இந்த மாதிரி கொஷினை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுமே தெளிவாக தெரியுது சரிங்களா. இந்த இதுவும் சரின்னு தெரியுது, இதுன்னு தெரியுது, சப்ஜெக்டில் நீங்கள் நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இதுக்கான சரியான ஆன்சரை நாளில் சூஸ் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா வந்து இந்த அசர்டைன் ரீசனிங் இஸ் சரி, அதற்கான காரணமும் சரி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சியினுடைய பழைய கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி கேள்விகளில் 90% கேள்விகளுக்கு விடையானது இதை தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சப்ஜெக்டில் போய் தெரிஞ்சுன்னா இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து கூற்று காரணம் சரி, அதற்கான சரியான விளக்கம்ங்கிற ஆப்ஷனை கண்ணை மூடிட்டு போய்கிட்டே இருங்க சரிங்களா. இது வந்து ஒரு விஷயம் சரிங்களா. இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி இதில் ஆப்ஷன்லேருந்து போகணும் சரிங்களா. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஆரண்யாஸ் இதில் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரண்யாஸ் ஆர் கால்டு கண்ட்ரி புக்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து நாட்டு இலக்கியங்கள் அல்ல, இட்ஸ் அ காட்டு இலக்கியங்கள் சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேள்வி என்னன்னா எது கரெக்ட் கோடு அப்படிங்கிறது. இங்கே வந்து இது தப்பு, சரிங்களா? இது தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் இங்கே தவறு பண்ண வாய்ப்பு இருக்குது கீழே இதில். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 3 ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாம் பாருங்கள். இப்போ வந்து 3ஆம் நம்பர் இதாக இருக்குது, 3வது தவறானது. அப்போ வந்து ஏ வராது, சரிங்களா? பியில் பார்த்தீங்கன்னா பிலையும் இந்த தேர்ட் இருக்குது, ஸோ பியும் வராது. டியில் பார்த்தீங்கன்னா பிலையும் தேர்ட் இருக்குது, ஸோ இது வராது, சரிங்களா? இந்த 3 இல்லை, இது ஒன்று. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் கரெக்டு. இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கும்போது கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் வந்து இந்த ட்ரிப் கேட்கப்படலாம்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா 2014 இருக்கட்டும் 12 இதுலேயுமே வந்து இருந்துச்சு. பட் இதில் வந்து நம்ம கொஷினை ப்ராப்பராக ஆஸ் பண்ணாமல் நமக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் தெரியும், சரியா? அவன் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்குறதே கிடையாது. நம்ம சமீபத்தில் படிச்சிருப்போம். இப்போ 44th சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா வந்து கெஹர். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கும், சரிங்களா? அவன் 40ன்னு கேட்கறதுக்கு பதிலாக 39ன்னு கேட்டிருக்கலாம், இல்லை 41ன்னு கேட்டிருக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப தெளிவாக இதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷன் இருக்குங்க. இதை மட்டும், சரிங்களா? அந்த ரீடிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வந்து ஒவ்வொரு கேள்வியும் கவனமாக ரீட் பண்ணி அதுக்கப்புறம் சரியாக உள்ள ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம், சரிங்களா? இப்போ வந்து அடுத்து உள்ளது பார்க்கும்போது அப்படிங்கிறது இதுலேயும் நம்ம வாசிப்புடைய வாசிப்புக்கான எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஏன்னா இந்த 2015 கொஸ்டினில் தவறு பண்ண நிறையா பேர் இதில் பண்ணாங்க, சரிங்களா? ரீட் பண்ணும்போது என்னன்னா கஸ்குடா இஸ் அ பாராசிட்டிக் அனிமல் அப்படின்னு போட்டாங்க. ரெண்டும் சரின்னு போட்டு சரியான விளக்கம்னு போட்டாங்க. ஆனால் இது தவறான விடை. ஏன் அப்படின்னா ஒழுங்காக வாசிக்க என்னென்னா வந்து ரீட் பண்ணும்போது இந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுருக்கான், புரியுதுங்களா உங்களுக்கு? ஒட்டுன்னு தெரியும், ஆனால் விலங்கினமா இது இன்னும் தெரியல. இதை நம்ம இதில் தெளிவாக ரீட் பண்ணால் இது வந்து ஒரு தாவரம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு புலனாகும். ஸோ இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து தவறு எங்கே ஏற்படுதுன்னா நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக ரீட் பண்ணாதனால தான் ஏற்படுது. ஸோ அதனால் வந்து ரொம்ப தெளிவாக ரீட் பண்ணுங்கள், சரிங்களா? கிட்டத்தட்ட போன வட்டம் அந்த கொஷினில் 90% ஆஃப் த பீப்புள் வந்து தப்பு பண்ணாங்க. நீங்கள் எழுதினவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, இல்லை எழுதினவங்க கிட்ட நீங்கள் கேளுங்க, புதுசாக எழுத போடுங்க. இந்த கொஷின் நிறையா பேர் தப்பு பண்ணாங்க, அதனால தான் இந்த கொஷினை நான் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு கொஷினையும் ரொம்ப தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி எது படாததுன்னு கேட்டிருப்பான், சரிங்களா? இங்கே பாக்டீரியான்னு பார்த்தோன்னே எது பாக்டீரியாவில் உருவாகுது அப்படின்னா டக்குன்னு அடிச்சிருவோம், இதுதான் கரெக்டு, மலேரியா வந்து பாக்டீரியாவில் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னென்னா இந்த கொஷினை ரொம்ப தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கக்கூடியதான் நான் இந்த 5 எக்ஸாம்பிளும் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கடுத்து இந்த பொறுத்துகை இருக்கு இல்லையா? பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் சில இடங்களில் வந்து ஒரே இதுக்கு 2 விதமான இது வரும்போது அங்கே பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்து ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இங்கே ரொம்ப முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு கொஷினில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தெரியலாம் ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஷினுக்கு போயிருங்க, பின்னாடி டைம் இருக்கும்போது பார்த்துக்கிடலாம், சரிங்களா? அடுத்தது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 180 கொஷின்ஸ் சரியாக தெரியுது, மிச்சம் 20 கொஷின் தெரியலை, சரிங்களா? இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? எல்லாருமே வந்து ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து ஏபின்னு போட்டு போயிருங்க. அப்படி போடாதீங்க. உங்களுக்கு மொத்தமாக 20 கொஷின் தெரியலை அப்படின்னா வந்து 20 கொஷினுக்கு ஏன்னா ஏஆவே சூஸ் பண்ணுங்க. அது நமக்கு தெரியலை, அது நமக்கு வந்தால் ஒன்று வராட்டல் ஒன்று, அது வந்து என்னது லாபமும் நட்டமும் அது எதுவும் தெரியல. பட் அந்த மாதிரி கொஷினில் வந்து 20 கொஷினுக்கு ஏன்னா ஏ, பின்னா பி, சின்னா சி, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூஸாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், சூஸ் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா இந்த 20 கொஷினில் கட்டாயம் ஒரு 5 கொஷினுக்கு பி ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கொஷின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வழிமுறையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், சரிங்களா? ஸோ பொதுவாக இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஓஎம்ஆரை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், இல்லைன்னா தவறு பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்கள். அதில் வந்து 1 மார்க் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக ஃபில்அப் பண்ணுங்கள். மற்றபடி எக்ஸாம்களுக்கு போயிட்டு நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா 130 கொஸ்டின்ஸ்க்கு மேலே சரியாக அடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும், சரிங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னு நான் கருதுறேன். இனி 5 நாட்களில் வந்து நீங்கள் படித்த விஷயத்தை திரும்ப பாருங்கள், சரிங்களா? புதுசாக எதையுமே படிக்காதீங்க. கரண்ட் அஃபேர்ஸு, ஆப்டிடியூடு, பொலிட்டி, மாடர்ன் இந்தியா, பேசிக் ஜிகே, இந்த 5 ஏரியாவை நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சிங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா இந்த 5 ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட 130 கொஸ்டின்ஸ் வருது, 120 கொஸ்டின் வருது, சரிங்களா? நல்லா பண்ணுங்கள், வாழ்த்துக்கள்.
ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க, இல்லை என்னுடைய வாலில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.